தமிழ் புத்தாண்டையொட்டி நெல்லை சந்திப்பு மணிமுர்த்தீஸ்வரம் பகுதியில் உள்ள உச்சிஷ்ட விநாயகர் திருக்கோயிலில் மூலவர் மீது சூரிய ஒளி விழும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரடியாக தரும் தகவல்களை கேட்போம். வணக்கம் செல்வராஜ், தற்போது வெகு விமர்சையாக இந்த தமிழ் புத்தாண்டானது கொண்டாடப்பட்டு வருகிறது. அங்கே கூட்டம் எவ்வாறாக இருக்கிறது? பக்தர்கள் எப்படி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள்? விரிவான விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமாக சார்லதா, எந்த ஒரு நல்ல காரியங்களை துவங்கினாலும் பிள்ளையார் சுழி போட்டு துவங்கல் என்று சொல்லக்கூடிய நிலையில ஆசியாவிலேயே ராஜகோபுரம் கொண்ட விநாயகருக்கு என்ற தனி மூலவர் கொண்ட, அதுவும் நீலவாணியுடன் தனது மனைவியோடு இருக்கக்கூடிய அந்த உச்சிஷ்ட விநாயகர் கோவில் என்பது திருநெல்வேலி சந்திப்பில் உள்ள மணிமுர்த்தீஸ்வரத்தில் உள்ளது. இந்த கோவில் மிக பழமையான கோவிலாகும். இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் முதல் நாளில் நேரடியாக சூரிய ஒளி என்பது அந்த மூலவர் மீது விழுவது வழக்கமாக உள்ளன. இந்த நிலையில்தான் தற்போது இன்று காலையில் அதிகாலையில் சரியாக 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு பல்வேறு ஹோமங்கள் நடத்தப்பட்டன. இதன் பிறகு சரியாக 6 மணி அளவில் நேரடியாக விநாயகருடைய அந்த சூரிய ஒளி விழும் நிகழ்வு என்பது நடைபெற்றது. குறிப்பாக இன்று தமிழ் புத்தாண்டை ஒட்டியும் பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் நேரடியாக இன்று காலையிலிருந்தே இங்குள்ள விநாயகர் கோவிலில் தங்களுடைய நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்று பல்வேறு அபிஷேகங்களும் மேற்கொள்ளப்பட்டது. என விநாயகருக்கு இந்த அதிகாலையில் பல்வேறு அபிஷேகங்களும் மேற்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு தற்போது பொதுமக்கள் நேரடியாக தங்களுடைய இந்த தமிழ் புத்தாண்டை அந்த கோவிலில் உள்ள சாமி தரிசனத்தில் இருந்து துவங்குவோம், அதுவும் விநாயகரிலிருந்து நேரடியாக விநாயகர் கோயிலுக்கு தங்களுடைய பணிகளை துவங்குவோம் என்பதற்காக இன்று காலையிலிருந்தே பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தோடு இந்த உச்சிஷ்ட விநாயகர் கோவிலுக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக இந்த கோவிலோட பட்டர் நம்மிடம் இருக்கிறார், பாலா. அவரிடம் பேசுவோம். ஐயா வணக்கம் ஐயா. குறிப்பாக இந்த உச்சிஷ்ட விநாயகர் கோவில்னாலே ஆசியாவிலே ஒரு மிகப்பெரிய ராஜகோபுரம் கொண்ட ஒரு விநாயகர் கோவில். இன்னைக்கு இதோட நிகழ்வுகள் என்னையா? சார், இதான் என்ன அப்படின்னா, விநாயகருக்குன்னு நிறைய ஆலயங்கள், சிறப்பு ஆலயங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னா, ஆசியாவிலே மிக பழமையான மிகப்பெரிய விநாயகர் கோவில், ஹேரண்ட மகரிஷினால பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோவில். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். இந்த கோவிலில் இன்றைய தினம் என்ன விசேடம்னா, சூரிய ஒளி சுவாமி மேல பரவக்கூடிய நிகழ்வு. சூரியன் தன்னுடைய ஒளி கதிர்களினாலே விநாயக பெருமானை அபிஷேகம் செய்வதாக சம்பிரதாயம். அந்த செங்கதிரான ஒளி சுவாமி மேல பரவக்கூடிய சமயத்தில் நாம் தரிசனம் செய்தோம் அப்படின்னா நவகிரகம் சம்பந்தமான குறைகள், தோஷங்கள் நிவர்த்தி ஆகுங்கிற சம்பிரதாயம். இந்த கோவில் சித்தர்களால இந்த ஒளி கதிர் சுவாமி மேல பரவக்கூடிய அளவில் அவ்வளவு ஒரு அற்புதமாக கோவில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சமய வழிபாடு செய்யும் போது நவகிரகத்தினுடைய ஆளுமை கிடைக்கும். அப்படிங்கிறனால கல்யாணம், குழந்தை பேரு, செல்வம் சம்பந்தமான வளம் கிடைக்கும். சித்திரை விசுவினுடைய புண்ணிய காலம் அப்படிங்கறனால சித்திரை விசு புண்ணிய காலத்தில் எல்லாருமே கனி காணுதல் அப்படின்னு ஒரு வைபவத்தை எடுப்பாங்க. என்னன்னா, எழுந்த உடனே மங்களமான நிறைய பொருட்களை நாம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சௌபாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற சம்பிரதாயம். இந்த கணபதி எல்லா விதமான மேன்மையும் நன்மையும் தரக்கூடிய கணபதி. அதனால அதை போலவே இந்த விநாயக பெருமான வழிபாடு செய்தாலும் எல்லா மேன்மையும் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதனால இன்னைக்கு நிறைய பக்தர்கள் நம்ம கோவில சுவாமி தரிசனம் செய்கின்றார்கள். அதுலேயும் உச்சிஷ்ட கணபதி காண முடியாத அரிய திருமேனி, எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த கோவில்ல மட்டுமே இந்த உச்சிஷ்ட கணபதி இவ்வளவு ஒரு பிரசித்தியா விமர்சையா இருக்கார். அப்படிங்கறதுனால இந்த ஸ்தலத்தை வழிபாடு செய்ய ரொம்ப சிறப்பு. பல வகை சிறப்புகளை கொண்டாலும் இன்றைய தினம் இன்று நாளை மறுநாள் இந்த 3 தினங்களும் நடக்கக்கூடிய இந்த சூரிய ஒளி கதிர் வழிபாடு என்பது நம்முடைய வழிபாட்டு முறைகளை மேன்மை தரக்கூடிய சிறப்பான வழிபாடு. மேலும் இன்றைய தினம் சாயங்காலம் நீலவாணி உச்சிஷ்ட கணபதியினுடைய திருக்கல்யாணம், பிள்ளையாருக்கு உண்டான திருக்கல்யாணம் நம்ம கோவிலில் நடக்கு. தொடர்ந்து நாளை மறுநாள் 3 தினமும் இந்த சூரிய ஒளி வழிபாடு நம்ம கோயிலில் நடைபெறுகின்றன. அவர் தெரிவித்தது போலவே தமிழ் புத்தாண்டு என்றவுடன் தங்கள் விநாயகர் கோவிலுக்கு மிக அதிகமாக தங்களுடைய பொதுமக்கள் சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள். அதுவும் ஆசியாவிலேயே தங்களுடைய மனைவியோடு இருக்கக்கூடிய இந்த விநாயகர் கோவில், நீலவாணியோடு இருக்கக்கூடிய இந்த விநாயகர் கோவிலுக்கு இன்று காலையிலிருந்து பக்தர்கள் மிக நீண்ட வரிசையில் நின்று தங்களுடைய சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். சார்லதா, நேரலையில் இணைந்து தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி செல்வராஜ்.